ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாதத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியமான நாள். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கேலண்டரை போய் பார்ப்போம். இந்த மாதத்தில் எத்தனை சாட்டர்டே சண்டே இருக்குது, எத்தனை லீவ் நாள் வருது. ஸோ நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறோம், இதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பெரியவங்களாகிட்ட பிறகு என்ன தோணுது, மாதத்தோட முதல் நாள் வந்த உடனே இந்த மாதம் எவ்வளவு ரெண்டல் பே பண்ணணும், எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும், இப்படி பலவிதமான தேவைகள் முதல் நாளே நமக்கு வந்துடுது. அப்போது மாதத்தோட முதல் நாளே நம்ம இந்த கமிட்மெண்ட்ஸு, இந்த காரியங்கள், இந்த மாதத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இதையே நம்ம சிந்தித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், அந்த மாதம் துவக்கமே பயத்தோடு ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அந்த மாதம் எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்க முடியும்? அப்போது அந்த மாதத்தினுடைய முதல் நாளே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறேன், இந்த காரியம் முதல் நாளே நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மாதத்தை எதிர்கொள்வதற்கு ரொம்ப பயம் வந்துடும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பயத்தோடு கூட ஒரு காரியத்தை அணுகுவோம் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய சக்ஸஸே பார்க்க முடியும். இன்றைக்கி பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியாத காரணம் என்ன தெரியுமா? நம்ம பயத்தோடு கூட அந்த காரியத்தை அணுகுவது, பயத்தோடு கூட அந்த ஒவ்வொரு நாளும் கடப்பது. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தோட முதல் நாள் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன காரியம் நான் வெளியில் கொடுக்கணும், இதை குறித்து யோசிக்காமல் கர்த்தர் எனக்கு என்ன தரப்போகிறார், நான் எப்படி இந்த வருஷம் இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், எப்படி கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வச்சு நீங்கள் ஜெபித்து நீங்கள் அந்த வாக்குத்தத்தோடு கூட நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து சொல்வீங்க சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இந்த மாதம் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்குறது எவ்வளவோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை, அது நியாயமானதாக இருந்தால், அது உங்களுக்கு தேவையானதாக இருந்தால், நீங்கள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில காரியங்கள், சில தேவைகள் இருக்கலாம், சரீரத்தில் சுகம் தேவைப்படலாம், இல்லை என்று சொன்னால் சில காரியங்கள் விடுதலை தேவைப்படலாம், ஒரு க்ரௌத்து தேவைப்படலாம், ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்பது எதுவாயினும் அதை விட அதிகமாக செய்வதற்கு என் தெய்வம் பெரியவர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.